வெல்கம் பேக் டு தி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஃபைன் நினைக்கிறேன். ஸோ சாரி ஃபார் த லேட் வீடியோ. தென் ஐம் ரியலி சாரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஷுகாவோட மூவி போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னோடய சுச்சுவேஷன் என்னால் போக முடில. தென் ஜெரி ஃபிக்ஸ் அவங்கனாலேயும் வந்து போக முடில. அவங்க டிக்கெட் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து மீட்டின் அகெயின் அந்த மால் போகலான் இருக்கேன். அந்த மாலில் அந்த மூவி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து லைவ் வரேன். எனக்கு கூட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ தெரில, பார்க்கலாம்டா. ஓகே. தென் ஒன் நைட் ஸ்டாண்ட் இந்த இதில் போட வேண்டிய ஒன் ஷாட் வந்து நான் பிடிஎஸ் கிரேசி வேர்ல்டில் போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் அதை போய் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பிடிச்சிச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கல நோ ப்ராப்ளம்டா, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நேராக ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் எடுத்ததுமே வந்து ஒரு கிளாஸை காமிக்கிறாங்க. அங்கே நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் இருக்கீங்க. உங்கள் பேர் ஓயன், உங்கள் ஃப்ரெண்டு பேர் வந்து சோஜின். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சோஜின் கிட்டே போய்ட்டு, சோஜன் இன்றைக்கி வருவாரா அந்த டெவில் சார்? யாரை சொல்கிற ஓயன்? அதான் ஒரு சார் வருவார், ரொம்ப எப்போ பார்த்தாலும் பிளாக் அண்ட் பிளாக்லேயே வருவார். ஓ, ஜங்குக் சாரை சொல்கிறியா? ஆமாம், எனக்கு அவரை பார்த்தாலே பயமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கார் சோஜன். எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு அந்த கிளாஸை விட்டு போயிடலாம் போல இருக்குது. எங்கள் பாருவோம், எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ அம்மா கிட்டே சொல்லு. என் அம்மா கிட்டே சொன்னால் அவங்களும் அந்த சாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாரு. எங்கள் பாருடி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம எத்தனாவது படிக்கிறோம்? 8th தானே படிக்கிறோம். வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் சோஜினும் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜங்குக்குள்ளே வர்றாரு. உள்ளே வந்ததும் உங்களை பார்த்து செம்மையாக முறைக்கிறாரு. முறைச்சிட்டு, எல்லோரும் ஹோம்ஒர்க் பண்ணிங்களா? ஹோம்ஒர்க்கை கொண்டு வந்து இங்கே வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கா பயமாக இருக்குது. நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்கே பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு, அயன் உன்னோட ஹோம்ஒர்க் நோட்டிங்க. சார் அது வந்து நான் ஹோம்ஒர்க் பண்ணலை சார். எது ஹோம்ஒர்க் பண்ணலையா? உன்கிட்ட நேற்று நான் எவ்வளோ தூரம் சொன்னேன் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வான்னு. கொஞ்சமாவது கேட்டியா? நீ கேட்கவே மாட்டேல. இங்கே வா, உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஸோ நீங்களும் பயந்து போகிறீங்க. அங்கே போனால் அவன் வச்சுருக்க அந்த ஒரு ஸ்டீல் ஸ்கேலை வச்சு உங்கள் கையிலேயே அடிக்கிறான். உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. அப்படியே அழுகுறீங்க. நீ கிளாஸை விட்டு வெளில போவேன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நீங்களும் அழுதுகிட்டே கிளாஸை விட்டு வெளில போயிடுறீங்க. இப்படியே வந்து ஈவினிங் ஆகுது. ஸ்கூலில் வந்து ஜோக் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சன். ஸோ அப்படியே இப்போது உங்கள் வீட்டில் காமிக்கிறாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எதுக்கு நீ அங்கேருந்து என் வீட்டுக்கு வந்த? மரியாதையே கிளம்பி அவர் வீட்டுக்கு போ. அம்மா, அவர் என்னை அடிக்கிறாருமா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீ ஏம்மா எனக்கு அவரை கல்யாணம் பண்ணி வச்சேன்? இங்கே பாருவோயன், எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. உன் அப்பா வாங்கின கடனுக்கு என்னென்ன தீர்க்க முடியல. நான் அதனால தான் ஒன்று அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். நீ மரியாதையாக கிளம்பி அவர் வீட்டுக்கு போ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது ஜங்குக்கு வந்துட்டு, ஹலோ ஆண்டி, வாங்க ஜிகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் உங்கள் அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கா செம்மையாக பயமாக இருக்குது. என்னடா இது அப்படின்ற மாதிரி. அப்போது அவங்க அம்மா வந்துட்டு, இவளை கூட்டிகிட்டு போங்க, இனிமே இவ இங்கே வர வேண்டாம். ஓகே ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன். ஓயன் காரில் ஏறு. என்ன சார், நான் வரமாட்டேன். காரில் ஏறுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டே சொல்கிறாரு. ஸோ நீங்கள் காரில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஃப்ரண்ட் சீட்டில் தான் உட்காந்துருப்பீங்க அவர் பக்கத்தில். அப்போ அவர் அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. போய் ஒரு எப்படி சொல்கிறது, லைக் ஒரு பார்க் அந்த மாதிரி ஒரு ப்ளேஸில் வந்து காரை ஸ்டாப் பண்ணுறாரு. ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஓயன் கீழே இறங்கு. என்ன வேண்டாம், கீழே இறங்கு, உன்னை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், இறங்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் இறங்குறீங்க. அவர்கிட்ட போகிறக்கும் பயமாக இருக்குது. தயங்கி அப்படியே ஒரு வேளை அவர்கிட்ட போகிறீங்க. போயிட்டு, சொல்லுங்கள், எங்கே பார் அந்த ரைட் ஃபுல்லாக நீ போய் என்ஜாய் பண்ணு போ. இல்லை வேண்டாம், போ, சோஜின் அங்கே தான் இருக்கா, போய் அவ கூட விளையாடு போ அப்படின்னு வந்து ஜங்குக் சொல்லிவிட்டு அவர் காரில் ஏறி உட்காந்துக்கிறாரு. காருக்குள்ளே இல்லை, கார் மேலே முன்னாடி ஏறி உட்காந்து அவங்கள பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அவங்கள யாரும் டச் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு இதில். ஸோ அவருக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்து மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பார். எனக்கு புரியுது, எப்படா இது அவ்வளோ பெரிய ஆள் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு மேரேஜ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக் வந்து எப்படி சொல்கிறேன்னா, நிறைய டிகிரிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். அவனுக்கு வந்து அவங்கள பிடிச்சிருக்கு.
அவனோட மைண்ட் செட் என்னென்னா, உங்களுக்கு அவனை பிடிச்சி அவனை நீங்கள் உண்மையிலுமே லவ் பண்ணால் மட்டும்தான் அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பான். ஸோ அது வரைக்கும் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி லைக் அவன் ப்ராமிஸ் பண்ணியிருப்பான் அந்த மாதிரி. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நீங்கள் போய் சோஜின் கூட நல்லா விளாட்றீங்க, விளாண்டு களைச்சி போய் அப்படியே வரீங்க. வந்ததும் ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ, உன்னால் தான் நான் இன்றைக்கி ஹாப்பியாக விளாண்டு என்ன தினமும் இதே மாதிரி கூட்டிகிட்டு போவியா? நீ தினமும் ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ணுவியா நான் சொல்கிறத கேட்டு? பண்ணுறேன். ஆனால் தினமும் என்னையும் சோஜினும் நீ இந்த மாதிரி கூட்டிகிட்டு வரணும். சரி, கண்டிப்பாக உன்னையும் சோஜினையும் நான் விளாட கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது சோஜின் வந்துட்டு, ஜங்குக் சார், நீங்கள் எப்படி ஒயின் கூட உங்ககிட்ட ஒன்று சொன்னால் யார்கிட்டயும் சொல்ல மாட்டியே? உனக்கும் ஜிம்மனுக்கு எப்படி மேரேஜ் ஆச்சு? அது வந்து ஒரு பெரிய தலைவலி சார். அவர் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறார். எனக்கு அவரை பிடிக்கவே இல்லை. நான் பேசாமல் அவரை விட்டுட்டு உங்களை கல்யாணம் பண்ணி இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் போய் அவளை அடிக்கிறீங்க. என்ன இது ஏன் ஜங்குக், நான் கொடுக்க மாட்டேன் போய் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ அவன் சிரிக்கிறான். சிரிச்சுட்டு, அச்சோ அச்சோ ஒயன், நான் என்றைக்கும் வந்துக்க மாட்டேன்தான், யாருக்கும் போக மாட்டேன், புரியுதா? நீ தேவையில்லாமல் ஃபீல் பண்ணக்கூடாது. ஹோம்ஒர்க் பண்ணணும். சோஜின் வரியா? அங்கே ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு போறியா? நான் ஜிமன் கிட்டே பேசிக்கிறேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ 2 பேரும் பின்னாடி சீட்டில் உட்காந்துருப்பீங்க. போகிற வழியில் அப்படியே ஜிமனுக்கும் கால் பண்ணி சொல்லியிருந்தனால அவரும் வந்திருப்பார். ஸோ இப்போ 4 பேருமே வந்து ஜங்குக்கோட வீட்டுக்கு போகிறீங்க. அங்கே போனதும் ஜிமனுக்கு செம்மையாக கோவம் வருது. இவ சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டா ஜங்குக், நான் இவளை எங்கெல்லாம் தேடுறது? எனக்கு கால் பண்ணி கேட்க வேண்டியது தானே, எப்போவும் என் கூட தானே வருவாவ, அதனால நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி இருந்தால் என் பொண்டாட்டி இருக்குது இத்தினோண்டு, அதுவும் அப்படி தான் பண்ணிச்சு. நேராக போய் அவங்க அம்மா கிட்ட உட்காந்துச்சு. கிளாஸில் கொஞ்சம் கோவப்பட்டு அடிச்சிட்டேன். அதுக்கு எனக்கு அவர் வேண்டாம், நான் உன் கூடயே இருக்கேன்னு அவங்க அம்மா வீட்டில் போய் உட்காந்து அழுதுட்டு இருந்தா. இப்போ தான் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். அப்படியே சோஜினை பார்த்தேன் வழியில், அவளையும் கூட்டிகிட்டு வந்து இவளை கொஞ்சம் விளையாட வச்சேன். சமாதானம் ஆகிட்டா. என்ன பண்ணுறது? சரி ஜிமன், நீ போய் அவளுக்கு சொல்லிக்கொடு, நான் போய் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறேன், நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு போயிடுங்க. இல்லை, இட்ஸ் ஓகே ஜங்குக், நான் அங்கே போய் குக் பண்ணிக்கிறோம், நீ ஒயனுக்கு மட்டும் குக் பண்ணு. இல்லை ஜிமன், வெயிட் பண்ணு, நான் போய் குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் போய் குக் பண்ணுறாரு. ஜிமன் வந்து உங்களுக்கும் சோஜினுக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. எப்படியோ வந்து ஒரு வழியாக நீங்கள் சோஜின் 2 பேருமே வந்து ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. ஸோ சேம் டைம் ஜங்குக்கும் வந்து ஃபுட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்கள் 3 பேரையும் வந்து கூப்பிட்றான். ஸோ ஜிமன் அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அவங்க 2 பேரும் தான் வந்து அவங்களுக்கு ஃபுட் வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் 2 பேருமே வந்து இன்னும் சின்ன பொண்ணுங்க, உங்கள் வீட்டில் வந்து எந்த வேலையுமே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால் வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது. மேக்ஸிமம் ஜிகே வந்து உங்களுக்கு ஊட்டி தான் விடுவான். ஏன்னா உங்கள் அம்மா வந்து உங்களை அப்படியே தான் பழகியிருப்பாங்க ஊட்டி விட்டு. தனியாக சாப்பிட மாட்டீங்க. ஸ்கூலில் மட்டும்தான் நீங்கள் பட்டு தனியாக சாப்பிடுவீங்க. மற்றபடி வீட்டில் அவங்க தான் ஊட்டி விட்டுருப்பாங்க. ஸோ அந்த திங்கிங்லேயே நீங்கள் வந்து சாப்பிட மாட்டீங்க. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு, இங்கே வா, என் பக்கத்தில் வந்து உட்காரு. இல்லை கொடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். சோஜின் இருக்கால, நானே சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுட்லாம் வாங்கிக்கிறீங்க. ஆனால் ஃபுட் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கனால உங்களால் கை வைக்க முடியல. நீங்கள் வச்ச கை உங்களுக்கு சுட்டுருது. நீங்கள் அழ ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு, இதுக்கு தான் ஒயன்னு சொன்னேன், இங்கே வா, நான் ஊட்டி விடுறேன். இல்லை, நானே சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கை வைக்கிறீங்க. திருப்பி சுட்டுருது. திருப்பி உட்காந்து அழுகுறீங்க. ஜிமன் பார்த்துட்டு சிரிக்கிறான். அப்போது சோஜின் வந்துட்டு, இங்கே பாருங்கள், என் ஃப்ரெண்டை பார்த்து சிரிச்சிங்கன்னா கொதிக்கிற ஃபுட்டு தூக்கி உங்கள் ஃபேஸில் அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஜிம்மினுக்கு ஒரு பக்கம் ஷாக்கு. என்னடா இது இவ்வளோ தான் பேசுகிறாடா அப்படின்ட்டு ஒரு வழியாக ஜங்குக்கு வந்து உங்களுக்கு ஊட்டி விடுறான். ஸோ நீங்கள் அங்கே விளாண்ட டயர்டு எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே சாப்பிடவே அவன் மேலே படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ அவனும் வந்துட்டு ஒரு பேபி மாதிரி உங்களுக்கு கேர் பண்ணிக்கிறான். ஸோ தூக்கிட்டு போய் உங்கள் ரூமில் படுக்க வைக்கிறான். ஸோ படுக்க வச்சுட்டு, ஓகேடா நீங்கள் சாப்பிடுங்க, வேறு என்ன வேணும், வேறு ஏதாச்சும் மேக் பண்ணவா? இல்லை ஜங்குக், இதுவே போதும். சரி, நான் அவளையும் தூக்கிட்டு போகிறேன். இதுவும் தூங்கிடுச்சு. சரி ஜங்குக், நாளைக்கு நாங்கள் ஸ்கூலுக்கு வரமாட்டோம், நானே ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அவன் என்ன நாளைக்கு வரமாட்டா. அப்புறம் எதுக்கூட இவ்வளோ நேரம் உட்கார வச்சு இவங்களை ஹோம்ஒர்க் பண்ண வச்ச? அது வந்து நாளான்னைக்கு கொடுக்க போகிற ஹோம்ஒர்க் தான், இப்போவே சொல்லிட்டேன். ஓகே நடக்கட்டும். நீயும் சேம் இதே சம் தான் கொடுக்கணும், புரியுதா? சரிடா, இதே தான் கொடுப்பேன், வேறு எதுவும் மாற்றி கொடுக்க மாட்டேன். சரி, நான் அந்த டைம் அவங்ககிட்ட கேட்டு என்ன சமங்கிறத அதையும் அவளுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு நாளைக்கு ஃபுல்லாக ஊர் சுற்ற போகிறோம்.
சரி போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் வந்து வழி அனுப்பி வச்சிடுறாரு. வழி அனுப்பி வச்சுட்டு இது பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு மேலே வராரு. நீங்கள் பேய் மாதிரி எஞ்சி உட்காந்துட்ருக்கீங்க. சங்கு 10 நிமிஷம் பயந்துடுறான். அஜயன் என்னாச்சு, எதுக்கு இப்படி உட்காந்துட்ருக்க? இல்லை எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நீ இன்னைக்கு ஒரு நாளைக்கு என் கூட தூங்குறியா? நான் உன் கூட இதே ரூமில் தானே இருக்கேன். இதே ரூமில் தான் இருக்கேன். நீங்கள் வா என் பக்கத்தில் படுத்துக்கோ. நீ அங்கெல்லாம் போகாத, எனக்கு பயமாக இருக்குது. ஏன் என்ன பார்த்த, எதை பார்த்து பயந்துட்டியா? நான் எதை பார்த்து பயப்படல, நீ என் கூடவே இரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது இவன் வந்து இப்படி ஹக் பண்ணுறாளுன்னு சொல்லிட்டு சரி உங்ககிட்டயே நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து அவன் படுத்துக்கிறான். ஸோ நீங்களும் அவன் மேலே கை காலெலாம் போட்டு தூங்குறீங்க. அவன் வந்து உங்களை அவனோட செஸ்ட்டில் தான் வந்து படுக்க வச்சுருப்பான். அப்படியே உங்களுக்கு டேப் பண்ணி கொடுக்குறான். நீங்கள் தூங்கிட்டீங்க. ஆனால் இன்னும் அவன் தூங்கலை. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு வந்து அவன் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போது நீங்கள் தூக்கத்தில் உளறீங்க. அம்மா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் ஸ்கூலில் மட்டும் அவங்கள பிடிக்கல தெரியுமா? என்னை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் உண்மையான வாழ்க்கையில் பார்த்தா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீ என்னை எப்படி பார்த்துப்பியோ அதே மாதிரி பார்த்துக்கிறாங்க. நானாக ஒருத்தனை லவ் பண்ணியிருந்தா கூட இப்படி ஒரு பையனை பார்த்துருக்க மாட்டேன். ஆனால் நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் அவன் இவன் சொல்லதான் பயமாக இருக்குது. பேர் சொல்லவும் பயமாக இருக்குது. என்னை விட பெரிய பையனாக இருக்காங்க. அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா. நீ இவர் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா நான் ஸ்கூல் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன்ல. நீ போம்மா, நான் 8th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். அதுக்குள்ளே எனக்கு இவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு இதெல்லாம் கேட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இது அவன் இவன் சொல்ல பயமாக இருக்கா? சரி உன் ஆசைப்படி இனிமேல் அவன் இவனே கூப்பிடு. ஸ்கூலில் கொஞ்சம் மரியாதையாக ஜங்குக் சார்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே உங்களை ஹக் பண்ணி தூங்கிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அவனுக்கு முன்னாடி ஏஞ்சி போய் குளிச்சுட்டு வந்து நிற்கிறீங்க. பட் உங்களுக்கு தலை சீவ தெரியாது. எப்போவுமே ஜிக்கி தான் உங்களுக்கு சீவி விடுவான். நீங்கள் அவனை எழுப்புறீங்க. எந்திரிங்க சார், சார் எந்திரிங்க. ஜங்குக் சார் எனக்கு தலை சீவி விடுங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, லேட்டாக போனால் ஜமீன் சார் என்னை திட்டுவார் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக் வந்துட்டு நீ வந்து படு, அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். பட் உங்களுக்கும் நல்ல தூக்க கலக்கமாக தான் இருக்குது. அவன் நீங்கள் திருப்பி அவனை எழுப்புவீங்கன்னு பார்க்குறாங்க. டக்குன்னு நீங்கள் போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து அகெயின் அவனோட செஸ்ட்டில் ஏறி படுத்துக்கிறீங்க. அவன் சிரிச்சிட்ருக்கான். என்ன அவ்வளோ தூக்கம் வருதா? ஆமாம் ரொம்ப தூக்கம் வருது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நீங்கள் தான் இப்போ பார்த்தாலும் என்ன ஸ்கூல் கிளம்புன்னு நேரத்துலேயே எழுப்பி விடுறீங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா. ஐ ஹேட் ஸ்கூல். ஐ ஹேட் ஸ்கூல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ என்ன 8th, என்ன ஒரு 4 years தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ புரியுதா? அதுக்கப்புறம் வந்து நம்ம வேறு பக்கம் போயிடலாம். அங்கேயும் வந்து உன்னை நானே ப்ரொடெக்ட் பண்ணிப்பேன் புரியுதா? இப்போ எப்படி உனக்கு கிளாஸ் டீச்சராக உன் கூடவே இருக்கணும், அதே மாதிரி நீ காலேஜ் போகும்போதும் உன்னோட கிளாஸ் ப்ரொஃபஸராக உன்னோட கிளாஸ் டீச்சராக நான் தான் இருப்பேன். ஓகே? ஓகே. இனிமேல் நீ வந்துட்டு என்னை ஜங்குக் சார்லாம் கூப்பிட வேணாம். வீட்டில் இருக்கும்போது உனக்கு எப்படி என்னை கூப்பிடணும்னு தோணுதோ இப்படி கூப்பிடு. ஜங்குக்குன்னு கூப்பிடணும்னு தோணுச்சுன்னா ஜங்குக்குன்னு கூப்பிடு. இல்லை வாடா போடணும்னு கூப்பிடணும்னு தோணுச்சுன்னா வாடா போடன்னு கூப்பிடு. நான் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன். அந்த ஸ்கூலில் கொஞ்சம் மரியாதையை ஜங்குக் சார்னு கூப்பிடு. ஓகேவா? சரிடா அப்படின்னு சொல்லி உடனேடா சொல்கிறீங்க. அவன் சிரிக்கிறான். சிரிச்சுட்டு சரி ஓகே, அப்புறம் எனக்கு எங்கே போகலாம்? நம்ம அன்றைக்கி மூவி போகலாமா? என்ன மூவி? கார்ட்டூனா? நோ நோ நோ, லவ் மூவி. என்ன? நான் உன்னை லவ் பண்ணேன், நம்ம வந்து லவ் மூவி போகலாம். கேடி என்ன வேலை பார்த்துட்ருக்க நீ? நீ என்னை கூட்டிகிட்டு போயிடலைன்னா நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். நான் இப்படியே போவேன், தலை விரித்து போட்டுகிட்டே போவேன். அங்கே போய் நான் ஜிம்மன் சார்கிட்ட கொடுத்து சீவிப்பேன், இல்லைன்னா சர்ஜன்கிட்ட கொடுத்து சீவிப்பேன். நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ அவனுக்கு சிரிப்பாக வருது, சிரிச்சிட்ருக்கான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கீழே போகிறான். கீழே போய் உங்களுக்கு ஃபுட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறான். ஸோ நீங்கள் மேலே உட்காந்து அவனோட ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் வந்து அவனோட ஃபோனை உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுவான். நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி நீங்கள் பேசினா ஜிம்மோட அம்மா கிட்ட பேசுவீங்க, இல்லை உங்கள் அம்மா கிட்ட பேசுவீங்க. அப்படியும் இல்லைன்னா சோஜன் ஜிம்மன் இவங்கக்கிட்ட தான் பேசுவீங்க. அப்போ வந்துட்டு அப்படியே ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு மாதிரி வீடியோ வந்துடுது. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துட்டு ஜங்குக்
ஜங்குக் அப்படின்னு ஒரு மாதிரி பயந்த மாதிரியே கத்துறீங்க. அவன் வந்துட்டு பாப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கத்துறான். ஸோ அவன் மேக்ஸிமம் உங்களை பாப்பான்னு தான் கூப்பிடுவான். ஸோ அதனால் என்னாச்சு பாப்பா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வா இங்கே வான்னு சொல்லும்போது அவன் வேகமாக ஓடி வரான். அவன் கையில் ஃபுட் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் அவன் மேலே கொட்டிக்கிறான். அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் என்னாச்சோ ஏதாச்சும் அவன் பதறி மேலே ஓடி வரான். நீங்கள் வந்ததும் இது என்னது, இது நான் ஃபோன் யூஸ் பண்ணேனா, இதோ இந்த ஆப்குள்ளே போனேன், இது பாரேன் என்னது இது அப்படின்னு சொல்கிறீங்க. ஜெய்க்கு அப்படியே தலையில் அடிச்சுக்கிறான். ஐயோ இதை டெலீட் பண்ணாமல் விட்டுட்டியே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து க்ரோமில் கொஞ்சம் வேத்தனை பார்த்துருப்பாரு. ஸோ அதான் அது வந்து ஒன்றும் இல்லை, நீ வா நம்ம போகலாம். என்ன நீ என்னன்னு சொன்ன, எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது வேணும். இங்கே பாரு இதெல்லாம் தப்பு வாயன், நீ வா கிளம்பு கீழே போகலாம். நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறீங்க. அவங்களுக்கு அது என்னன்னு வந்து சரியாக தெரியல. பட் அது வந்து கொஞ்சம் 18+ சம்திங் அந்த மாதிரி. ஜங்குக் வந்துட்டு அவங்களை எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி பார்க்குறான். பட் நீங்கள் கேட்குற மாதிரியே தெரியல. ஓகே இதுக்கு மேலே இது வேலைக்கு ஆகாதுன்ட்டு அவன் அப்படியே உங்களை தூக்கிட்டு போயிடுறான். கீழே தூக்கிட்டு போய் அவங்க டைனிங் டேபிளில் உட்கார வச்சு அகெயின் ஃபுட் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவங்களுக்கு. அந்த மாதிரி என்னது பண்ணணும், நீ வா பண்ணலாம். ஆனால் அது வந்து ட்ரெஸ் வாயை மூடு வையன், இதெல்லாம் பேசக்கூடாது, கமெண்ட் சாப்பிடு, இதை போய் வேறு யாருக்கிட்டையும் சொல்லுதல, இரு நீ ஃபோன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு ஓடுறீங்க. யாருக்குன்னு பார்த்தா ஜிமினுக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ ஜிமின் சார், சோஜின் இருக்காளா? இருக்கா ஓயன், அவகிட்ட ஃபோன் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஜிம்முன்னு தெரியாமல் ஸ்பீக்கர் போட்டு கொடுத்துட்றான். இப்போது சோஜின் கிட்ட சொல்லுவாயன், இல்லை சோஜன் நான் ஜங்குக் சாரோட மொபைல் ஒன்று பார்த்தேன், அது பண்ணணும் சொன்னால் ஜங்குக் சார் என்னை அடிக்கிறாரு தெரியுமா, அப்படி என்ன பார்த்தேன், அது வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு மாதிரி இருந்துச்சு. 2 பேர் இருந்தாங்க, ஒரு பாய் ஒரு கேர்ள். அது அப்படி இருந்துச்சு. அது எப்படின்னா அது வந்து ஐயன் ஃபோனை கொடுங்க, நீ போ நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது எப்படி சொல்லணுன்னே தெரியாமல் சோஜன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஜிமினுக்கு புரிஞ்சிடுது. டக்குன்னு சோஜன் கிட்ட இருந்து ஃபோனை பிடுங்கி ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டு, ஓயன் என்ன பண்ணிகிட்ருக்க நீ, அவன் என்ன பண்ணான், எந்த ஆப்பில் போனான், சர்க்கிள் மாதிரி ஒரு ஆப் இருந்துச்சா, அந்த ஆப்பில் போனியா நீ? ஆமாம் சார், அது வந்து சர்க்கிளில் போட்டு கீழே வந்து என்னமோ எழுதி இருந்துச்சே, அது வந்து என்னமோ கேமராவா, இல்லையே கேமரா இல்லை, அது என்னமோ எழுதி இருந்துச்சு சார், அது சம்திங், அது வந்து எனக்கு தெரில அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போது சரி நீ ஜங்குக்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் போய் அப்படியே அவங்ககிட்ட ஃபோனை கொடுக்குறீங்க. அப்போ ஜங்குக்கு ஒரு நிமிஷம் இல்லை ஜமன் கிட்ட என்னத்தை சொல்லி தொலைஞ்சாலோன்னு, சொல்லு ஜமன், அறிவு கட்டவனே, கொஞ்சமாக அறிவு இருக்கா, க்ரோம் பார்த்தனா டிலீட் பண்ண மாட்டேன், அந்த பொண்ணு பாரு என்ன நினச்சிட்ருக்கு, இப்போ அது பண்ணணுங்குது, இங்கே பாரு இங்கே ஒன்று என் ஃபோனை பிடிங்கிக்கிட்டு சர்க்கிளில் என்னென்ன ஆப் இருக்குன்னு தொலாவிக்கிட்டு இருக்கு, ஏன்டா இப்படி பண்ணி தொலைஞ்சி நீ, நான் என்ன பண்ணுவேன் ஜிமன், அவள் எடுத்து பார்த்துட்டா. சரி விடு, இப்போ இப்படியே சமாதானப்படுத்து, இல்லைன்னு வச்சுக்கோ உன் ஓட்ட வாய் எல்லாத்துக்கிட்டையும் போட்டு கொடுத்துரும். ஆமாம் அது வாயை அடிக்கணும், என்ன பண்ணணும்னு தெரியல, பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் உங்கள் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கும். ஸோ இப்படியே தான் நீங்கள் வந்து ஜங்குக்கு ரொம்ப லவ் பண்ணுவீங்க. அந்த 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே உங்களுக்கு மேரேஜ் ஆகி அந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு 4 மந்த்து தான் ரொம்ப பயந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஓகே, உங்களை அவள் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு பேபி மாதிரி கேர் பண்ணி பார்த்துக்கிறான். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஃபீல். அப்போ வந்து இப்படியே ஒரு 5 இயர்ஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஜங்குக் கூட எப்படி வேணாலும் இருக்கலாம், ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கலாம், இல்லை தென் எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் அவன் வந்து உங்கள்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே நடந்துக்கல. உங்களுக்கு வந்து ரொம்ப ஏக்கமாக இருக்குது. நீங்கள் இன்னும் வந்து இப்போ வரைக்கும் நீங்களும் சோஜினும் ஒரே கிளாஸ்மேட், அதே ஜங்குக் ஜமன் அண்ட் டேங் தான் உங்களுக்கு ப்ரொஃபஸராகவும் இருக்காங்க. ஸோ அவங்க மட்டுமே மாறி மாறி உங்களுக்கு வந்துட்டு இருப்பாங்க, எல்லோரும் வந்து புரிய வச்சுருப்பாங்க. ஸோ அதனால அப்படி இருக்கும்போது இப்போ வந்து உங்கள் காலேஜில் ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்குது. அங்கே நீங்கள் தான் வந்து எல்லா ஒர்க்கும் இழுத்து போட்டு பார்த்துட்ருக்கீங்க. சோஜினும் ஹெல்ப் பண்ணுவா. சோஜின் வந்துட்டு ஒரு மாதிரி ப்ளூ கலர் சாரீ, நீங்கள் பிளாக் சாரீ இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது சோஜின் கிட்ட நிறைய ஐடியாஸ் கேட்டிருப்பீங்க. சோஜினும் பரவாயில்ல, க்ரோம் பார்த்து நல்லா தேறிட்டா. பட் உங்களுக்கு வந்து ஜங்குக் ஃபோனே கொடுத்துருக்க மாட்டான். நீங்கள் திரும்பி எது க்ரோம்குள்ளே போய் எதாவது வேலை பார்த்துருவீங்களோன்னு சொல்லி இன்னும் பயம் அவங்களுக்கு. ஸோ நீங்களும் நிறையா ஐடியாஸ்லாம் ட்ரை பண்ணுறீங்க, பட் நோ யூஸ், எதுவுமே வந்து உங்களுக்கு செட் ஆகலை. இப்படியே வந்து உங்கள் டே ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது.
டேஸில் டைம் ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போது ஈவினிங் டைம். ஸோ ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் விறுவிறுத்து போய் வந்து நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குனால அதெல்லாம் பார்க்க முடில. ஸோ உங்கள் ஸ்வெட்டை வந்து அப்படியே கீழே வருது. அதெல்லாம் வந்து அவன் இன்ச் பை இன்ச்சாக வந்து வாட்ச் பண்ணிட்டுருக்கான். அவனுக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தால் இவ்வளோ இழுத்து ஏதாச்சும் பண்ணிவிடுவோம், கிஸ் அடிச்சிடுவான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுறான். ஸோ நீங்களும் அங்கே வெயிட் பண்ணுறீங்க. எப்போவுமே வந்து அவன் தான் உங்களை கூட்டிகிட்டு போவான். பட் இன்றைக்கி அவன் உங்களுக்கு முன்னாடியே போயிட்டான். ஜிமினும் அதே மாதிரி தான் தனியாக சொஜினை விட்டுட்டு போயிட்டான். இப்போது டேங் மட்டும்தான் இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் டேங் கிட்ட போயிட்டு, "டேங்கண்ணா எங்களை கொஞ்சம் கொண்டு போய் வீட்டில் விடுறீங்களா?" அவங்க 2 பேரும் விட்டுட்டு போயிட்டாங்களா? என்ன சொல்கிறீங்க 2 பேரும்? "ஆமாண்ணா விட்டுட்டு போயிட்டாங்க. எங்கே போனாங்கன்னு தெரில. கொஞ்சம் வீட்டில் விடுறீங்களா?" "சரி வாங்க 2 பேர் காரில் ஏறுங்க, நான் கொண்டு போய் விடுறேன்." அப்படியே போகிற வழியில் என் மம்மியை மட்டும் பிக்கப் பண்ணிட்டு போயிடலாமா? ஓகே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ போகிற வழியில் அப்படியே எங்களோட அம்மாவும் பிக்கப் பண்ணிக்கிறீங்க. அவங்க உங்களையும் சர்ஜனையும் பார்த்துட்டு, "என்னம்மா லைஃப்லாம் எப்படி போகுது?" நல்லா போகுதும்மா. உங்களுக்கு?" எனக்கு ஏதோ போதுமா. இதோ இவன் தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றான். இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னா நிம்மதியாக இருக்கும். இவனை துரத்தி விடுனா அடுத்து அவங்க 2 பேரையும் நான் ஈஸியாக மேரேஜ் பண்ணி கொடுத்துருவேன். என்ன பண்ணுறதுமா, எல்லாம் என் நேரம், இவன் பண்ணிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து இப்போ சொஜினோட வீடு வந்துடுது. சொஜினை இறக்கி விட்டுறாங்க. "பாய் சொஜின், நாளைக்கு மீட் பண்ணலாம்." சரி ஓயன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. இப்போது உங்கள் வீட்டுக்கு தான் போகணும். அப்படியே போய்க்கிட்டே இருக்கும்போது சடனாக சும்மா கூட அம்மா வந்து டேங்கோட அம்மாவை பார்த்துட்றாங்க. அப்போ பார்த்துட்டு, நிறுத்திட்டு ஜுங்கு கூட அம்மாட, அத்தையா இருங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தாவி குதிச்சு போய் அவங்கள ஹக் பண்ணிக்கிறீங்க. "ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்களை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு." ஒய்யன் இப்போ தானே பார்த்தோம் 2 நாளைக்கு முன்னாடி. அதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. "ஆமாம் ஆன்ட்டி 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தது. எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்குது தெரியுமா? நீங்கள் ஏன் தள்ளி இருக்கீங்க? எங்கள் கூடயே வந்து இருங்க. ஜங்குக்கு தான் அப்படி பண்ணுறான்னு பார்த்தா நீங்களும்மா ஆன்ட்டி, ப்ளீஸ் ஆன்ட்டி." "அம்மா நீ எப்போது ஜங்கு கூட தானே போவேன். இன்றைக்கி தானே டேன் கூட வந்திருக்க." "அவன் எங்கே போனானே தெரியல ஆன்ட்டி. என்னை தனியாக காலேஜில் தவிக்க விட்டுட்டு போயிட்டான். எப்போவுமே அவன் தான் கூட்டிகிட்டு போவான். மார்னிங்லேருந்து அவன் சரியாக இல்லை தெரியுமா. என்னமோ நினச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி அந்த ஜிம்மனும் சோஜனை விட்டுட்டு போயிட்டான்." இப்போ தான் வந்து டேங்க நாங்கள் 2 பேரையும் பிக்கப் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ தான் சோஜனை இறக்கி விட்டுட்டு வந்தோம். அப்படியே உங்களே பார்த்தேன். டேங்கன்னா நான் ஆன்ட்டி கூட போயிடுவேன். ஸோ தேங்க்ஸ் அண்ணா இவ்வளோ தூரம் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கு. "இட்ஸ் ஓகே நீ வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்." "ஆன்ட்டி நீங்களும் வாங்க." "இல்லைப்பா நீ போ, நான் அவளை கூட்டிகிட்டு போய்க்கிறேன்." "ஆன்ட்டி தேங்க்யூ ஸோ மச், பாய்." அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட அம்மாவுக்கும் டேங்க்கும் டாட்டா சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் மாமியார் கூட அப்படியே வாக்கிங் போயிட்டுருக்கீங்க. உங்கள் வீடு வந்து பக்கம்தான். ஸோ அப்படியே வாக் பண்ணிகிட்டே போயிடுறீங்க. போனதுக்கப்புறம் ஜங்குக்கு ரூமில் உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு என்னமோ மாதிரி இருக்குது. ஸோ சார் இன்னும் க்ரோம் தான் பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்துட்டு, "ஜங்குக்கா எங்கே இருக்கா? வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாரு, சீக்கிரம் வா" அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. அவன் பயந்து ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டு க்ரோம் லென்ஸெல்லாம் டெலீட் பண்ணிட்டு அப்படியே கீழே ஓடி வரான். ஒரு மாதிரி அவனோட ஃபேஸ்லாம் ரொம்ப ஸ்வெட்டாக இருக்குது. ஜிகேவோட அம்மா கண்டுபிடிச்சிடுறாங்க. அவன் என்னமோ பண்ணிகிட்டு இருந்திருக்கான், ஏதோ ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு, "ஜங்குக்கு எனக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது. நான் அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன்டா. ஸோ நீ ஒயனை பார்த்துக்கோ." "ஆன்ட்டி என்ன இப்போ தானே வந்தீங்க, அதுக்குள்ளே போகிறீங்க?" "அதெல்லாம் முடியாது, நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் போனீங்கன்னா நான் அழுவேன்." "ஒயன் சொல்கிறது கேளு, நீ போ, ரூம் போ" அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு புரிஞ்சிருது. அவங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி, "அம்மா அது வந்து எனக்கு புரிஞ்சிச்சு ஜங்கோக், அவளை கூட்டிகிட்டு ரூம் போ" அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து போகும்போது டோரில் லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. வெளியிலேருந்து லாக் பண்ணலாம், உள்ளேருந்து லாக் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு டோர். ஸோ அப்படி கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ போகும்போதே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு போயிடுறான். டைம் வந்து இப்போது ஒரு 9:30. ஸோ நீங்கள் அங்கேயே ஃபுட் சாப்பிட்டு வந்துருப்பீங்கன்னு நினச்சிருப்பான். பட் நீங்கள் எதுவுமே வந்து சாப்பிடல. அப்படியே வந்து டைம் ரொம்ப ஸ்கிப் ஆகுது. ஒரு 1 ஹவர் கிட்ட வந்து 2 பேரும் பேசிகிட்டே இருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு ஜங்குக்கோட மொபைலை எடுக்கிறீங்க. அவன் பயமாக இருக்குது. "இங்கே பாரு, உன்கிட்ட தான் மொபைல் இருக்குது." "என் மொபைல் எனக்கு வேண்டாம், அதில் ஒன்றுமே இல்லை தெரியுமா. சோஜன் நம்பர், உன்னோட நம்பர், எங்கள் அம்மாது, ஆன்ட்டியோடது, அவ்வளோதான் இருக்குது. பட் யார் நம்பருமே இல்லை. நீ இப்போ ஃபோன் கொடுக்க போறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோனை பிடுங்கிடுறீங்க. பிடுங்கிட்டு போய் நேராக வாஷ்ரூமில் உட்காந்துக்கிறீங்க. ஸோ நீங்கள் அகைன் அதே மாதிரி தான் அந்த க்ரோமுக்குள்ளேயே தான் போகிறீங்க. அவங்க கையில் எப்போல்லாம் ஃபோன் கிடையாது அப்போல்லாம் க்ரோமுக்குள்ளே தான் போகிறது. ஜங்குக்கு டெலீட் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு வேறு என்கிட்டயோ டெலீட் பண்ணி வச்சுருப்பான். அப்போ நீங்களும் அதெல்லாம் பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது அது என்ன மாதிரி ஒரு இதுன்னு. ஸோ அதெல்லாம் பார்க்குறீங்க. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஜிக்கி கூட ஒன்றா இருக்கணும்னு ஆசை வேறு. இதெல்லாம் பார்க்கவும் உங்களுக்கு செம்ம ஹைப் ஆகுது. நீங்கள் ஜிக்கிக்கிட்ட ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டே வந்து ஃபோனை கொடுக்குறீங்க.
எதுவுமே வந்து தள்ளி விட்டுருக்க மாட்டீங்க. எல்லாமே அப்படி இப்படியே இருக்கும். ஃபோன் மட்டும் ஜஸ்ட் லாக் மட்டும் பண்ணி கொடுத்துருப்பீங்க. அவன் லாக் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்ததும் அவனுக்கு அவ்வளோதான். நீங்கள் அப்படியே அவன் ஷர்ட் பிடிச்சி இழுத்துட்டு வாஷ்ரூம்குள்ளே போகிறீங்க. போய் அந்த ஷவர் கிட்ட நிற்க வச்சு ஷவரே ஆன் பண்ணி விடுறீங்க. இங்கே பாரு ஓயன், என்ன பண்ணுற? சொல்கிறத கேளு, ஒன்றும் பண்ணாதப்போ. நீ என்னை எத்தனை வருஷமாக பட்டினி போட்டுட்ட. இன்னைக்கு ஒன்று நான் விடுற மாதிரியே இல்லை. எனக்கு நீ வேணும், ஃபுல்லாக வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அவனுக்கு ஒன்றும் புரியல, மண்டையை பிச்சுக்குது. இங்கே பாரு, சொல்கிற பேச்சை கேளு ஐயன், முடியாது, நீ வேணும்னா வேணும் அப்படின்ட்டு அங்கேயே வந்து நீங்கள் அப்படியே அவங்களோட ட்ரெஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறீங்க. ஸோ அவனும் சேம் அதே மாதிரி ரிமூவ் பண்ணுறான். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அவனை அப்படி ஷர்ட்லெஸ்ஸாக பார்க்க. இத்தனை வருஷமாக வந்து அவன் உங்களை ஷர்ட்லெஸ்ஸாக பார்க்க விட்டுருக்கவே மாட்டான். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது அவன் உள்ளே இருப்பான். அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஏன்னா அவன் ஏதாச்சும் தப்பு தண்டை ஏதாவது பண்ணிவிடுவான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பயம், அதனால. பட் நீங்கள் ட்ரெஸ் பண்ணும்போது அவன் அப்படி தான் ஹாயாக உட்காந்துட்டு இருப்பான். அட்லீஸ்ட் தொடலாம் முடியல, தூரத்துலேருந்து வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி அப்படியே அவங்க ஹிப்பில் கை வைக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்போ நீங்கள் அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. உன்னை நான் எத்தனை வருஷமாக பார்க்கணுன்னு ஆசைப்பட தெரியுமா? இத்தனை வருஷமாக நான் ஏங்கின ஒன்று ஃபைனலி இன்றைக்கி எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியே ஃபுல்லாக அவங்க ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிடுறான். ஸோ ஷவரில் வச்சே வந்து உங்களுக்கு அப்படியே மேக்கப் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிச்சான். ஒரு பக்கம் இன்செட் பண்ணியிருக்கான். உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது, பட் தேர்ஸ் பண்ணல. இன்செட் பண்ண பொசிஷனில் வச்சுட்டு அப்படியே உங்கள் செஸ்ட் கிட்டே போய் உங்கள் செஸ்ட்டை அவன் ஃபேஸில் வச்சு அப்படியே ரப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறது, உங்கள் ஸ்டொமக்கில் வந்து அவன் ஹேண்டை வச்சு ப்ளே பண்ணுறது. அதுக்கப்புறம் அப்படியே கீழே முட்டி போட்டு உங்களோட ஸ்டொமக்கை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். உங்கள் ஸ்டொமக்கில் அவனோட ஃபேஸ் இருக்குது வச்சு ஒரு மாதிரி ஃபேஸ் தேய்ச்சிட்ருக்கான். அவங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது, நீங்களும் நெளியிறீங்க. பட் அவனுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா, ஒரு மாதிரி என்னமோ பண்ணுது. அந்த ஃபீல் வந்து அவனுக்கு பிடிச்சிருக்கு. அவன் அகைன் அதே வந்து பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் செம்மையாக வைப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ வந்துட்டு செம்மையாக இருக்குடி. இவ்வளோ நாளாக அவனை சின்ன பொண்ணுன்னு நினச்சேன்டி. இவ்வளோ டேஸாக நான் பாப்பான்னு. ஆனால் நீ பாப்பா இல்லடி, என்னோட ஹாட் பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படி கீழே ஒரு மாதிரி இதை லிக் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு அது வந்து ஒரு மாதிரி ப்ளஷராக இருக்குது. அந்த ப்ளஷர் ஃபீல் பண்ணுறீங்க. அவன் லிக் பண்ணால் பரவாயில்ல, பைட் பண்ணி இழுக்கிறான், கிஸ் பண்ணுறான், என்னென்னமோ பண்ணுறான் அவனோட மவுத்தை அங்கே வச்சு. அதுக்கப்புறம் அப்படியே மேலே வரான். இப்போது நீங்கள் சேம் அதே மாதிரி அவன் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அது எல்லாமே அவனுக்கு ரிப்பீட் பண்ணுறீங்க. அவனோட ஸ்டொமக்கில் உங்கள் ஃபேஸ் வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. பட் அவனோட ப்ரைவேட் ப்ளேஸ் கிட்ட போகிறது மட்டும் பயமாக இருக்குது. பட் இதெல்லாம் உங்களுக்கு புதுசு இல்லை, சின்ன வயசில் பார்த்துருக்கீங்க. பட் இதெல்லாம் மறந்து போச்சு. இப்போ ஜஸ்ட் அந்த பிக்கை பார்த்தே அவனோட இப்படி இருக்கீங்கன்னா அப்போ வீடியோ பார்த்தா என்னென்ன இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது, அவனுக்கு புரியுது. ஸோ அவளுக்கு இந்த மாதிரி பண்ண தெரியலை அப்படின்ட்டு. இட்ஸ் ஓகே நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே செம்மையாக லிப்லாக் பண்ணுறாங்க சாச்சு வச்சு. அந்த ட்ராப்ஸ் அப்படியே அவங்க ஃபேஸ்லேருந்து இப்படி கீழே போகுதுன்னா அவன் அப்படியே ஒரு மாதிரி லிக் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக லிக் பண்ணுறான். அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த ஃபீல். இப்படியே தான் அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போகும் அவனோட. ஓகேடா, இந்த பாயிண்ட் வந்து நான் இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கல நோ ப்ராப்ளம்ல ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தென் ஒன் நைட் ஸ்டாண்ட் அந்த ஒன் ஷாட் வந்து நான் பிடிஎஸ் கிரேசி வேர்ல்டில் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கடா, அதில் இருக்குது. ஓகேவா? ஓகேடா, டாட்டா பை பை, சரங்கே.